சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி பல நேரங்களில் நான் எப்படி இருந்தேன் என்ன பண்ணிட்டு இருந்தேங்கிறது தான் இந்த தொகுப்பு. மொதல் எபிசோடு நல்லதொரு நண்டு கிரேவி வீட்டில் அத்தை மாமா இருக்கும்போதே பண்ணி சாப்பிட்டது. பார்க்க புடுகொண்டு தான் இருக்கு. ஆனால் 1 கிலோ 1300 ருசியாக மட்டும் இல்லை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அதுக்குன்னு ஸ்பெஷல் கோட்டிங் தனியாக மசாலா எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி 15 நிமிஷம் தான் நல்லா செவன்னு இருந்துச்சு. எனக்கு இப்போல்லாம் அந்த நண்டு பார்க்கும்போது ஒரு அக்கா சொன்ன மாதிரி நண்டை பிரித்து ஆம்லேட் போட்டு சாப்பிடணுன்னு தான் தோணுது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த டிஷ்ஷை பண்ணி பார்க்கணுன்னு வச்சிருக்கேன். அடுத்தது இந்த ஆஷர் கூட நான் இருந்தப்போ இந்த குட்டியாக வீடுனா கெட்டிக்கிட்டு இருந்தேன். என்னோட ஆர்ட் திறமைகளை காட்டிட்டு இருந்தேன். சரி திருப்பி ஒன்று பண்ணுவோம், சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு ஒரு வீடியோ எடுத்து பண்ணலான்னு ஆரம்பித்தேன். நான் நினச்சது இந்த படம். ஆனால் எனக்கு மோகினி பேய் மாதிரி வந்துச்சு. சரி விடுன்னு அடுத்தது ஒரு ஸ்வீட். ஆனால் அதுக்கு 10-15 பேர் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பேர் டீ கடை முட்டைக்கோசு. எங்கள் தாத்தாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மத்தியானம் ஒரு 3 மணி ஆகிட்ட போதும் எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்து தாயி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வெளியே இருக்க முறுமுறு பிடிக்காது, உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் தான் சாப்பிடுவேன், தாத்தாக்கு மீதியை கொடுத்துருவேன். ஆனால் இப்போ மூளைக்கருப்பட்டிக்கே போனாலும் இந்த முட்டைக்கோசு கிடைக்கிறது இல்லை. முட்டைக்கோசு ஒரு தினுசாக தான் இருக்கும். ஆனால் சத்தியமாக எனக்கு இந்த மாதிரி இந்த யானை தும்பிக்கை ஷேப்லலாம் இருக்காது. ஆனால் உள்ள நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னுச்சு.